அழகே அழகு சீரியல்ல அழகுமதிய ஒரு வழியா சம்மதிக்க வச்சுட்டாங்க அழகுமலர். அழகுமலர் கேட்டுக்கிட்டதுனால அழகுமதி கொடைக்கானல் டூருக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. டூருக்கு வரேன்னு சொன்னோனே, சுரேஷ் வந்து நேரா தங்கராஜ்ட்ட போய், இந்த மாரி டூர் போறோம். அண்ணனுக்கு இந்த மாரி ஹோட்டல் டிக்கெட் கிடைச்சிருக்கு அதுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப தங்கராஜும் நானும் என் ஒய்ஃபும் உங்க கூட வரோம்னு சொல்லி கலந்து பேசிட்டு வந்துடுறாங்க. நாங்க 2 பேரும் உங்க கூட வரோம்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட சுரேஷுக்கு வேணா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர் கெத்தா இருக்கிறதா நினைச்சுக்கிறாரு. வீட்டுக்கு வந்து யூனிஃபார்ம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கெத்தா டயலாக்லாம் பேசுறாரு. நம்மள யாரும் அசைக்க முடியாதுன்ட்டு. வெளியில வந்தா மதி வந்து வராங்க. மதிக்கிட்ட சும்மா இல்லாம, நான் என்ன வேலை வாங்க முடியாதுன்னு நினைச்சேன். எங்க அம்மாகிட்ட என்ன பேசினேன்? ஏதாவது வேலை இருக்கு. உங்க பையனுக்கு அதுவாவது இருக்கான்னு சொல்லி கேட்டல. இப்போ என்ன சொல்றேன்? நான் உன் வேலைய வாங்க மாட்டேன்னு நினைச்சியா? வாங்கிட்டேன் பார்த்தியா? அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு மன்னிப்பு வீடியோ தானே, அதை போட்டுருவோம். போட்டா சரியா போச்சு. அவ்வளோதானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி வந்து சொல்றாங்க, நீங்க ஹீரோவாவே இருங்க. அதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டு என்னை கல்யாணம் பண்ணி என்ன மிரட்டி கையெழுத்து போட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைஃப் அதாவது உங்களுக்கு பழையபடி போலீஸ் வேலை கிடைக்கிறதுக்கும் நீங்க இந்த மாதிரி சந்தோஷமா ஹீரோன்னு சொல்லிக்கிறதுக்கும் யார் காரணம்? நான் தான் காரணம். அது தெரியாம புரியாம பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட இந்த மாதிரிலாம் தெனாவட்டா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஒன்றும் செய்ய முடியல. அவங்க என்ன பண்ண முடியும் சுரேஷால? ஓங்கி வந்து பக்கத்துல இருக்க தூண தான் குத்துறாரு. மதியோட மூஞ்சில தான் குத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா முடியல. நீங்க ஏதாவது இந்த சீரியலை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.